ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன் ஸ்பாட் செலெக்ஷனுங்க. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர் உங்கள் கையிலே கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன தகுதி, என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ஜாப் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் அப்ளை பண்ணலாம், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு 8th மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன், 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன், 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன், அதே மாதிரி ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி, நர்சிங், ஃபார்மசி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை இணைந்து நடத்தும் ஒரு மாபெரும் சிறிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம், தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கான சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வேலூர் மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி நிறுவனங்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, அடுத்து எதனா ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருக்கேன், நர்சிங் முடிச்சிருக்கேன், ஃபார்மசி முடிச்சிருக்கேன், பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அதாவது பிஇ மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க இந்த வேலை வாய்ப்பு முகாமை நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 18லேருந்து 40 வயசு வரை நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ எனக்கு 35 ஆகிடுச்சு, எனக்கு 38 ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18லேருந்து 40 வயசுள்ள இருக்க ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் வந்து நீங்கள் சேரலாம், ஓகேங்களா? இது வந்து அனுமதி இலவசம் தான், எந்த ஒரு ஃபீஸ் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. உங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்துல வேலைவாய்ப்பு முகாம் நடந்தாலும் அது தமிழ்நாடு அரசு அனுமதியோடு தான் வந்து நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ போகிறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, ப்ளஸ் உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூம், அதை தான் பயோடேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூமை நீங்கள் தவறாமல் எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸிமம் ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம் 10 காப்பி இருந்தாலே போதும். உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி உங்கள் ஆஃபர் லெட்டர்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாவட்டமும் இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணாங்க. மறுபடியும் வேலூர் மாவட்டத்திலே வந்து இன்னொரு வேலைவாய்ப்பு முகாம் வந்து போட போகிறாங்க. எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி. ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜூலை 10ஆம் தேதி நமக்கு வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. காலையில் 10லேருந்து 3 மணி வரையும், சரிங்களா? எந்த இடத்துல அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மேல்மனூரில் இருக்குது இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வேலூரில் இதுக்கான வேலைவாய்ப்பு முகாமை வந்து நடத்துகிறாங்க. ஸோ தவறாமல் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இன்டர்வியூஸை நீங்கள் அட்டன் பண்ணி ஜாபை வந்து கட்டாயம் எடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க, இன்னும் வேலை இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்க, ஆல்ரெடி ஒரு வேலையில் இருப்பாங்க, பெட்டராக ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திங்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சைடில் இருந்து நான் ஒரு சஜஷன் என்றைக்குமே வைப்பேன். அது என்ன அப்படின்னா, என்றைக்குமே வந்து சும்மா இருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து சேஃப், ஓகேங்களா? இல்லைனா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ காம்படிஷன் பார்த்திங்கன்னா 2த்துக்குமே ஹெவி ஆகிடுச்சு. ஈவன் ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் ப்ரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியில் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் ஜாப் ஒருத்தனுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த அளவில் எண்ணிக்கையில் டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவேட் இவ்வளோ பாஸ் அவுட், எத்தனை பேர் வந்து பாஸ் அவுட் ஆகி வராங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இதில் லோக்கல் கம்பெனி தான் வரும், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை, இதெல்லாம் யார் போய் செய்வாங்க அப்படின்லாம் சலிச்சிக்காமல் ஏதோ ஒரு கிடைச்ச வேலை உங்களுக்கு அதாவது பிடிச்ச மாதிரி தான் வேலை அமையும் அப்படின்றது இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை நம்ம அமைச்சிக்கணும். அதுதான் வந்து இப்போ நிலைமையில் இருக்குது இல்லையா?
ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பெட்டரான ஜாபில் நீங்கள் உட்காந்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பை லக் ஒரு கட் ஆஃப் மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இயர் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டே நீங்கள் படிங்க. இப்போ நீங்கள் ஜாப் ஒரு 9லேருந்து 6 மணி அப்படின்னா 6 மணியில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு இல்லை. விடிய காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க, ஒரு 4லேருந்து 6 மணி வரையும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ரெடி ஆகிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுங்க. இந்த மாதிரி படிங்க, சரிங்களா? ஃபுல்லாக உட்காந்துட்டு அன்றைக்கி முழுக்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு சில பேருக்குலாம் 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் படிக்கணும்னு இல்லை. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் படித்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷன் எடுத்தால் போதுமானது தான். அதுக்கு மேலே படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 2 மணி நேரம் படித்து கிளியர் ஆனவங்களாம் இருக்காங்க. 8 மணி நேரம் படித்து 5வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணவங்களாம் இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு இதுதான் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த வகையில் எப்படி படித்தா எக்ஸாமை கிளியர் பண்ணலாம், எவ்வளோ மணி நேரம் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எப்படி படித்தா, எப்படி கையாண்டால் அந்த விஷயத்தை வந்து நமக்கு சுலபமாக வந்து ஆக்கிக்கலாம், அது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்பயுமே நான் சொல்கிறேன். நானும் இல்லை, எல்லோரும் பண்ணுற விஷயம். ஒரு விஷயத்தை எப்படி பண்ணால் நமக்கு நேரம் விரியம் வந்து குறையும், அதே மாதிரி அந்த விஷயத்த வந்து நம்ம சுலபமாக எப்படி பண்ணால் அது நமக்கு கிடைக்கும், அது எல்லாமே வந்து நம்ம யோசிக்கிற விதத்துலேயும் கையாளுற விதத்துலேயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? ரெஸ்யூம் பார்த்து காப்பி எடுத்துகிட்டு போனால் போதுமானது தான். சில பேர் இப்போ ஜாப் இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும். ப்ரோ நான் 5 வருஷம் வீட்லேயே தான் இருக்கேன், எனக்கெல்லாம் ஜாப் வந்து கிடைக்குமா அப்படின்னா போய் அட்டன் பண்ணுங்க, கிடைச்ச ஜாபை செய்யுங்க. நான் சொல்கிறது எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஜாப் இருக்கணும்னு இல்லை. இப்போ எந்த ஜாப் கிடைக்குதோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க, அதை டெம்ப்ரரியாக வச்சுக்கோங்க. ஏர்னிங்ஸ்க்கு அது ஒரு வந்து சோர்ஸாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் இதை தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏர்னிங்ஸ்க்கு ஒரு ப்ரைவேட் ஜாப்பை எடுத்துக்கோங்க. அந்த ஏர்னிங்ஸ் மூலிமா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலிக்கு சம் இன்கம்மை கொடுத்துட்டு மீதி இன்கம்மை நீங்கள் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் புக்ஸ்க்காகவோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. உங்கள் கவர்மெண்ட் ஜாப் செலவுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? புக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்க ஆன்லைன் கோர்சஸில் நீங்கள் பணம் கட்டி படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் கோர்சஸ் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வாங்கி ஆஃப்லைன் கோர்சஸை நீங்கள் பே பண்ணி வாங்கி அது மூலிமா நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருந்துக்கிட்டு அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் கட்டலாம் இருக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.